நேயர்களே, நாம் இந்த செய்தியில தங்கம் விலை அதிக உயர்வுக்கான காரணத்தை தொடர்ந்து பேசி வருகிற நேரத்தில், தங்கத்தினுடைய விலை தங்கம் என்று எழுதி பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு இன்டர்நேஷனல் பொருளாதாரத்தின் வடிவமைப்பின் மூலம் காணப்படுகிறது. அதாவது சமகால சமீபத்திய நிலையில தங்கத்தின் விலை அதிகரித்து வருவதும், இது பொருளாதார அரசியல் நிச்சயமற்ற தன்மைகள் மற்றும் அமெரிக்காவினுடைய ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் மற்றும் டொனால்ட் ட்ரம்புடைய நடவடிக்கைகளுக்கு காரணமாக இந்த தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. நேற்றுக்கு 1ஆம் தேதி அக்டோபர் மாதம் புதன்கிழமை நேற்று அதிகாலை 12 மணிக்கு அமெரிக்கா ஷட் டவுன், கதவடைப்பு செய்யப்பட்டதாக ஒரு செய்தி. என்னடா, ஒரு தேசம் எப்படி கதவடைப்பு செய்யப்படும் என்று உங்களுக்கு புரிகிறதா? சுமார் 7 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக அமெரிக்காவில் 2 அவை உண்டு. இந்தியாவில் இருப்பதை போன்று செனட் மற்றும் காங்கிரஸ். அந்த செனட் அவையில் ஒரு மசோதா, நிதியுதவி மசோதாவை அங்கீகரிக்க தவறியதால், இதனால் தற்போது அங்கு அரசு முடங்கியிருக்கிறது. அதை கொஞ்சம் நான் விளக்கமா தர போறேன். இந்த தங்க விலைக்கும் அமெரிக்காவினுடைய கதவடைப்புக்கும் என்ன காரணம்? நேற்றைக்கு அமெரிக்காவினுடைய செனட்ல மசோதா பில் பாஸ் பண்றாங்க. அந்த மசோதாவில் 60 எம்பிக்களின் ஆதரவை பெற வேண்டும். ஆனா அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தலைமையிலான அந்த அரசாங்கம் 55 வாக்குகளையும், எதிர்கட்சியான ஜனநாயக கட்சி டெமோக்ரேட் 45 என்ற வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தது. ஆனா உங்களுக்கு இப்ப என்ன ஒரு கேள்வி வரும்னா, 55-45 போது 55 தானே பெரிது அப்படின்னா அப்படி இல்லை. இந்த மசோதாவுக்கு குறைந்தபட்சமாக 60 எம்பிக்களின் ஆதரவை பெற வேண்டும். ஆனால் அமெரிக்காவினுடைய ஆளும் கட்சி 55 பெற்றதால் அவர்கள் தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். ஆகவே 60 பெறாத பட்சத்தில் இது குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் எந்த ஒப்பந்தமும் எட்டப்படாததால் அக்டோபர் 1ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை 12 மணிக்கு அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக மூடப்பட்டது. இது உலகத்துல பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கு. இதனால அத்தியாவசியமற்ற அரசு சேவைகளை நிறுத்த இதன் மூலம் முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. எதெல்லாம் இம்பார்ட்டனோ அது மட்டும் தான் அமெரிக்காவில் ரன் ஆகும். இது போக விமான பயணத்தை தடை செய்யலாம். முக்கியமாக பொருளாதார அறிக்கைகளை, அமெரிக்காவினுடைய எக்கனாமி அந்த நோட்டிபிகேஷன் தாமதப்படுத்தலாம். ஏன்னா முடிவு எடுக்க முடியாது. என்ன R&Dன்னு சொல்லக்கூடிய ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அலுவலகங்கள், சிறு வணிக கடன்கள், அங்க கமர்ஷியலா கொடுக்கக்கூடிய கடன்கள், அபிஷியலுடைய மிக முக்கியமாக இராணுவ கேந்திரங்கள், சர்வதேச முடிவுகள் எல்லாம் தாமதமாகி எல்லா முடிவுகளும் அறிவிப்புகளும் வெளியானதன் விளைவாக ஊழியம் செய்பவர்கள், அமெரிக்க ஊழியர்களுக்கு சம்பளம் இல்லாத விடுப்பு அளிக்கப்பட்டிருக்கிறார். என் சம்பளம் கிடையாது, வீட்டுக்கு போ. இதுக்கு இடையில என்ன பிரச்சனை? அமெரிக்காவுடைய ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் என்ன பிரச்சனை நாம பார்ப்போம். இப்ப இந்திய பார்லிமெண்ட்ல ஆளுகிற அரசாங்கங்களுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் பிரச்சனை வருகிற போது, அமெரிக்காவிலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய ரிபப்ளிக் கட்சிக்கும் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய டெமோக்ராட்ஸுக்கும் இடையில ஒரு மசோதாவின் விஷயமாக ரொம்ப ஒரு பெரிய மோதல். அது இன்சூரன்ஸ் மசோதா. ஏழை மக்களால் அதிகமாக பணம் கட்ட முடியாதனால இந்த இன்சூரன்ஸ் மசோதா கருத்தில் கொண்டு அமெரிக்காவினுடைய அரசு ஏழை மக்களுக்கு காப்பீடு எடுப்பதற்கான மானியம் கொடுக்கும், இன்சென்டிவ். இருப்பினும் இந்த போல மானியம் கொடுப்பதற்கான சட்ட மசோதா இந்த வருஷம் முடிய போகுது, டிசம்பர்ல. அதை நீட்டிக்க ஜனநாயக கட்சி விரும்புது. ஜனநாயக கட்சி எது? டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான கட்சி விரும்பும் சூழ்நிலையில் அதை ஏற்க டொனால்ட் ட்ரம்ப் தயாராக இல்லை. இந்த ரெண்டும் தான் டெமோக்ராட்டுக்கும் ரிபப்ளிக்கன் கட்சிக்கும் செனட்டில் ஏற்பட்ட மோதல். இந்த மோதலுக்கு பிரதான காரணமாக இருக்கு. சரி,
நாம பேசுற டாபிக்கு தங்கம் விலை உயர்வு. அமெரிக்கா மூடியதால், அமெரிக்கா மூடப்பட்டிருக்கிறது. உலகமே பொருளாதாரம் தானே இல்லையா? அருள் இல்லாதவனுக்கு அந்த உலகம் இல்லை, பொருளற்றவனுக்கு இந்த துனியா இல்லை. இதுதான விஷயம். ஆக இந்த உலகம் அமெரிக்காவை எதுக்கு பயம்? அவனுடைய பணமும் அவனுடைய இராணுவம் தான். சரி, அமெரிக்க அரசு இப்போ முடங்கிட்டதுனால தங்கத்தின் விலை கிடுகிடுன்னு உயர்ந்துட்டே இருக்கு. கணிப்புக்கு இன்னும் வெளியாகுது. இதன் காரணமாக அமெரிக்காவில் இன்று அதிகாலை தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை அடைந்தது. இந்த உச்சம் தோழர்களே 14 வருஷத்துல இல்லாத அளவிற்கு புதிய உச்சம். 14 இயர்ஸா இப்படி இல்லை, 14 வருஷம் இல்லாத அளவிற்கு தங்கத்தின் விலை மிக உயர்ந்து தங்கத்தின் சிறந்த மாதமாக மாறியது. மக்கள் வாயில் மண்ணுங்கிற அளவுக்கு நம்ம இந்திய மக்கள் எல்லாம் கவலைப்படுகிற அளவிற்கு தங்கத்துக்கு சிறந்த மாதம். ஆனால் சாமானிய கலாச்சாரங்கள் கொண்ட இந்திய மக்களோ துடிக்கிறார்கள். அமெரிக்காவில் என்ன ரேட் அப்படின்னு பார்ப்போம். அமெரிக்காவினுடைய இப்போ இந்தியாவில் பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி அமெரிக்காவில் அவுன்ஸ்ன்னு சொல்றது. இந்தியாவில் ஒரு பவுண்ட் 8 கிராம், அதற்கான விலை 10 கிராமும் இருக்கு. கேடியம் சொல்றது சுத்த தங்கம், காப்பர் சேர்ந்த தங்கம். காப்பர்ல 18% அப்படிலாம் சேர்ப்பாங்க, அதை விட்டுருங்க, அந்த டாபிக் வேணாம். அமெரிக்காவில் ஒரு அவுன்ஸ் ஸ்பாட் தங்கம் 0.2% உயர்ந்திருக்கிறது. எவ்வளவு உயர்ந்திருக்கிறது? 0.2% உயர்ந்து அது 3842.76 சென்ட்ஸாக இருந்தது. $3842 போக 76 சென்ட்ஸ் அமெரிக்க டாலர். இது செப்டம்பர் மாதத்தில் இதுவரை தங்கம் 11% அதிகரிச்சு. கடந்த மாதம் மட்டும், இன்னைக்கு அக்டோபர் 2 வியாழக்கிழமை, போன செப்டம்பர் மாசத்துல 11.4% அதிகரித்திருக்கிறது. 10,000க்கு மேல போயிட்டுன்னு வைங்களேன், 11.5 9,000 சில்லற அதிகரிச்சிருக்கிறது. இது ஆகஸ்ட் 2011க்கு பிறகு ஒரு சிறந்த மாதமாக உருவெடுத்திருக்கிறது. 2011 கொஞ்சம் ஏறிச்சு, அதுக்கப்புறம் இப்பதான் பயங்கர ஏற்றம். டிசம்பர் மாதத்திற்கான அமெரிக்கா தங்கம் எதிர்கால ஒப்பந்தங்கள் 0.4% அதிகரித்து அது $3,872 வர்த்தமாகின. இதெல்லாம் அமெரிக்காவுடைய தன்மை. இப்போ தங்கத்தை இனி விலை உயரும்லாம் நம்ம நம்ப முடியாது, கட்டுப்படுத்தலாம்லாம் நம்ம நம்ப முடியாது. ஏன்னு கேட்டா அரசியல் மற்றும் நிதி உலக அளவுல ஒரு பெரிய நிச்சயமற்ற பிரச்சனை. தங்கத்தை மக்கள் பாதுகாப்பான முதலீடா பார்க்கறாங்க. குறைந்த வட்டி விகிதம் வங்கிகள்ல கொடுப்பதனால தங்கத்து எல்லாரும் முதலீடு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இரண்டு சூழலும் தான் தங்க முதலீட்டிற்கான உயர்ந்த பொருளாக இருப்பதால் சாதகமாக தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்கிறது. அமெரிக்காவினுடைய மத்திய வங்கி, இன்டர்நேஷனல் ரிசர்வ் வங்கி எல்லாவற்றிலும் அமெரிக்காவே 20 லட்சம் கோடிக்கு தங்கத்தை வாங்கி குவிச்சு வச்சிருக்கிறான். சீனா உலகத்துல யாரும் இல்லாத அளவிற்கு தங்கத்தை வாங்கி குளிச்சிருக்காங்க. ஷேர் மார்க்கெட்டை தாண்டி தங்கத்தில் முதலீடுகள் இப்பொழுது அதிகரிப்பதால் கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் நீங்க நம்ப மாட்டீங்க, தங்கத்தினுடைய விலை 50% உயர்ந்துள்ளது. அடே அப்பா, இப்ப இன்னைக்கு 86 87,000ன்னா 42,000 டபுளா போயிட்டு. அப்படியே 50%ங்கிறது அது ஏறினதுக்கு காரணம், அதுக்கு நிறைய காரணம் இருக்கு. கடந்த 5 வருஷத்துல, லாஸ்ட் 5 இயர்ஸ், இந்த உயர்வு 112% உள்ளது. கொரோனா காலத்துல எதுவும் இல்லை. இப்ப 2020 இருந்து 25க்கு அப்புறம் 112% தங்கத்தினுடைய விலை உயர்ந்திருப்பதை நாம் மிக மிக தெளிவாக பார்க்க முடிகிறது. அது அல்லாமல் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல இப்போ 1,10,000 9,000 இருக்குன்னா 10,000 இருந்தா அது 2,20,000 2 லட்சத்தை தொடும் என்று உலகம் முழுவதும் செய்திகள் வந்திருக்கிறது. அப்படின்னா 1,00,000 1,50,000 ரூபாய்க்கு தங்கம் வந்துடும். நல்லா கவனிங்க, திருப்பி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இன்னைக்கு தங்கத்தினுடைய விலை 86,500 ஒரு பவுன். இந்திய மக்களுக்கு புரியுற மாதிரி தான் பேசணும். அவுன்ஸ்னாலே சில சாமானியர்களுக்கு புரியாது. இன்றைக்கு ஒரு பவுன் விலை
86,000 87,000 வச்சுக்கணும். அது 500 300 விட்டுருங்க. இன்னும் ஒரு வருஷத்துல 1,50,000 லட்சம் ஆயிரும் பவுன். தோழர்களே, ஒரு பவுன் இருந்தா உங்கள்கிட்ட 1,50,000 லட்சம் இருக்கு. குறித்துக்கொள்ள, நான் சொல்லல, நியூஸ் அப்படி உங்களுக்கு தரேன். இந்த தங்க விலை உயர்வுக்கு COVID-19 பெருந்தொற்று ஒரு காரணமாக அமைந்தது. காரணத்தை நம்ம இன்னைக்கு இன்டர்நேஷனல் நியூஸ்ல வந்திருக்கு. பாயிண்ட் நம்பர் 1. 2வது, முடிவில்லாத எல்லை இல்லாத ரஷ்யா உக்ரைன் போர். 3வது, அமெரிக்காவிற்கு வந்திருக்கக்கூடிய புதிய ஜனாதிபதியினுடைய குழப்பம் நிறைந்த அரசியல். அமெரிக்காவினுடைய உலகளாவிய ரெசிப்ரோக்கல் டாக்ஸ், அன்சர்டினிட்டி பொலிட்டிக்கல் கிரைஸ். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை, ரஷ்யாவுக்கும் சண்டை, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை, மத்திய கிழக்கில் விவகாரம், தைவான் விவகாரம், சீனா, இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கிறது. ஷேர் மார்க்கெட் கடந்த மாதங்கள்ல அது ஒரு சிறந்த பங்கு சந்தைகள்ல இழப்பீடுகள் தான் அதிகமாக இருந்தது. 50 ஒரு வருடமாக நிப்டி 50 போன்ற 50 பங்கு சந்தைகள் கணிசமான ஒரு வர்த்தக இழப்பை கொடுத்தது. முதலீட்டாளர்கள் அதனால ஷேர்ல அவர்களுடைய அந்த நிப்டியினுடைய 50 டிக்ளைன் சரிவுனால தங்கத்தின முதலீடு செஞ்சாங்க. அதன் காரணமாகத்தான் தங்கத்தின் விலை ஒரு செக்டார்ல இருந்து ஜம்ப் ஆயிட்டாங்க. கடந்த காலத்தை பார்க்கிற போது நாம ஒரு குறிப்பு மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். ஏற்கனவே ஒரு காணொளியில நான் இந்த செய்தியை சொல்லியிருந்தேன். அதை இப்ப மறுபடியும் உங்களுக்கு தரேன். நம்ம 2005 10 கிராம் தங்கம் 24 கேரட் 7,000 ரூபாய் ஆச்சு. 20 வருஷம் ஆச்சு. 2005 2010 18,500 ஆச்சு. 7,000 18,000 ஆச்சு 2010. அடுத்த 5 வருஷத்துல, அதுக்கு 5 வருஷத்துல 2015 அது 26,300 ஆகும். இப்போ செப்டம்பர் 18 2025 1,10,000 தாண்டிடுச்சு. அப்ப நான் செப்டம்பர் 19 உங்களுக்கு செய்தி கொடுத்தேன். எவ்வளவு வந்திருக்கு? செப்டம்பர் 25 10 கிராம் 18 செப்டம்பர் 18 இந்த வருஷம் போன மாசம் 1,10,000 இருந்துச்சு. இன்னைக்குள்ள விலை எவ்வளவுன்னு நீங்க பார்த்துக்கிடுங்க. இதுதான் தங்கத்திற்கான நீண்ட கால வலிமையை காட்டுகிறது. நான் சொன்ன மாதிரி அடுத்த ஒரு வருஷத்துல 20% ஏறினாலே எங்கேயோ போயிடும். கிட்டத்தட்ட சொல்லி மாளாத அளவிற்கு அது போயிடும். அமெரிக்கா மத்திய வங்கியில வட்டியை குறைச்சதுனால இந்த முடிவுகளை பொறுத்து இது அமையும். மத்திய வங்கியினுடைய தங்க கொள்முதல், புவிசார் அரசியல் பதட்டங்கள், அமெரிக்க டாலரினுடைய மதிப்பு, இன்ஃப்ளேஷன், அமெரிக்கா டிக்ளைன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். சைனாவுடைய பணமும் EU யூரோப்பிய யூனியனும் அதிகரித்து வருவதால் அமெரிக்கா தனது மதிப்பை இழகிறது. இதனால முதலீட்டுக்கான நிலப்பரப்பு, அதாவது அமெரிக்காவுடைய டாலர்களுடைய டிக்ளைன்ஸ்னால அடுத்த 5 ஆண்டுகளில் தங்கத்தினுடைய விலையை நிர்ணயிக்கும் முக்கிய காரணமாக மாறும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக விவகாரம். அதுல விஷயத்தை நான் உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கிறேன். ஆகவே தங்கம் நிறைய பணம் இருந்தால் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் கவலைப்பட வேண்டாம். நமக்கு கிடைத்தது நமக்கு கிடைக்கும். அந்த செய்தி ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. Federal employees will go without pay for the duration of a shutdown, while the members of the Congress and Trump will still receive their salaries. இது அடுத்த செய்தி. நான் அதை உங்களுக்கு தரப்போகிறேன். ஆக இந்த விஷயத்துல தங்கம் அமெரிக்காவினுடைய கதவடைப்பினால் மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்கிறது. அவ்வளவுதான். கொஞ்ச நெஞ்சு சரிவில்லை. நிறைய பணம் இருந்தால் தங்கம் வாங்கி கொள்ளுங்கள். உங்களுக்கு அது தங்கமான பாதுகாப்பாக இருக்கும். நீ யார்கிட்டையும் போய் கேட்கலாம் வேணாம். தங்க விலை உயருமா, இன்வெஸ்ட் பண்ணலாமா, அப்படிலாம் கேட்காதீங்க ப்ளீஸ். இது இன்டர்நேஷனலுடைய சர்வதேச பொருளாதார சர்வே நாம் உங்களுக்கு தந்திருக்கிறோம். மீண்டும் ரொம்ப ரொம்ப துல்லியமான கருத்துக்களை அடுத்தடுத்து தர காத்திருக்கிறோம். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.